எங்கள் வீட்டில் விலமீன் குழம்பு, விலமீன் பொரியல். இதுக்கு வந்து பாருங்கள், சால்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து கருவேப்பிள்ளை பொடி கொஞ்சம், இது மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா பிரட்டிடணும். நம்ம மீன் வந்து விலமீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிடணும். மொதல் வந்து மண்டையை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணாலே போதும். செதில் எடுத்துகிட்டு இது பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியில் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஆயில் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கணும். அவ்வளோதான். பிரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து எடுத்து இது பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நல்லா இந்த கட் பண்ணி இருக்கிறதுக்குள்ளறையெல்லாம் நம்ம வந்து நல்லா அமுக்கி விடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மிளகு பொடியும் ஜீரக பொடி, கருவேப்பிலை பொடி போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே கருவேப்பிலையை வந்து நாங்கள் பவுட்ரு பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து எப்போ வேணாலும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கலர் மாறாது, டேஸ்ட்டும் மாறாது. லேசாக வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதுதான் மீன் குழம்புக்கு. மீன் பொரியல் ரொம்ப அப்படியே மெனக்கட்டு இதெல்லாம் செய்யணும்னா இது எதுவுமே உதிராது. ஆயில் மட்டும் போட்டு நம்ம செய்யணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. ஆயில் போட்டுட்டு இது பண்ணால் இதுதான் எங்கள் ஊர் ஸ்டைல். இந்த மண்டையிலெல்லாம் நல்ல மசாலாவை நம்ம தடவணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் பொரிச்ச உடனே. பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம எப்போ நம்ம பொரிக்க போகிறோமோ அப்போ எடுத்து நம்ம பொரிச்சுக்கிறலாம். உடனே பொரிக்கிறனாலும் பொரிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பொரிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயுமே இது மாதிரி பண்ணி நம்ம ரெடியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் நம்ம எடுத்து பொரியல் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து நம்ம இஷ்டப்பட்ட அளவுக்கு கருவேப்பிலையை வச்சுட்டு இந்த மீன் வச்சுட்டோமா, இந்த மீன் வச்சு இதில் வச்சு நல்லா கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வச்சு அது மேலே மீனை வச்சுக்குவோம். இது பாருங்கள், நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேசாக தூக்கம் வரதான்னு பார்த்துக்கோங்க. டக்குன்னு பிரட்டிடக்கூடாது. லேசாக தூக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இது விலமீன். எங்கள் ஊரில் விலமீன் சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவதுன்னு தெரியல. இது வந்து வெந்த உடனே 2 பக்கமும் பிரட்டி போட்டு எடுத்துட வேண்டியது. பாருங்கள், இப்போ மீன் எப்படி பொறுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு நம்ம வந்து இது பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட், மீன் குழம்பு, விலமீன் பொரிச்சு விலமீன் குழம்பு, அதோடைய கருவேப்பிலை, சாதம் எல்லாம் வச்சுருக்கேன். சாப்பிட வாங்க எல்லோரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.